ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா சோழனை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு லாயர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது சோழனோட முகமே டல்லாக இருக்குது. நிலா நான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, நாளைக்கு எனக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு தான் நான் கோர்ட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னு நிலா சொல்லும்போது சோழன் அங்கே இல்லை, முக்கியமான ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓனர் கால் பண்ணாருன்னு சொல்லிட்டு வெளியில் எழுந்திரிச்சு போயிட்டு வந்தார். அதுக்குள்ளேயே நிலா எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. அப்போ நிலா டிவோர்ஸ் ஓகே, நாளைக்கு நான் கோர்ட்டில் சொல்லிட போகிறேன், நாளையோட கேஸ் முடிஞ்சிடும், டிவோர்ஸும் நிலாவுக்கு கிடைச்சிடும், அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு வக்கீல் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சோழனே புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே டல்லாக முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. நீலா சோழனோட முகம் வாடி போயிடுறதுக்கு கவனிக்கிறாங்க. என்னங்க என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. உங்களுடைய இந்த முகசொலிப்புக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் சோழன், நாளைக்கு கோர்ட்டில் நான் உண்மையை சொல்ல போகிறேன், அப்போ உங்களுடைய முகத்தில் தொழிவு அந்த ஒளிவட்டம் வேறு மாதிரி இருக்க போது, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன், அது உங்களுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிய வேண்டாம் அப்படின்னு நிலா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு வீட்டுக்கு நிலாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே என்னை விட்டுட்டா பார்த்தியா, அவ்வளோதான், நாளையோட எல்லாம் முடிஞ்சு போல இருக்குது, நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்ல போகிறா போல இருக்குது அப்படின்னு சோழனும் நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே சேரன் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சேரன் சோழன் அதாவது நம்ம பாண்டி ஒரு பக்கம் வானத்தேவியை நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி தான் வானத்தி கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் மாப்பிள்ளை கூட பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது அவருடைய மாமாவோடைய சொந்தக்கார பையனவே கல்யாணம் பண்ண வைக்கலான்னு முடிவும் பண்ணிட்டாங்க. பேசிட்டு காலேஜ் முடித்த உடனே அடுத்த மாதமே கல்யாணம்னு சொல்லிட்டு வானத்தையும் முடிவும் பண்ணிட்டாங்க. இருந்தாலையும் அந்த ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டி ஃபோன் பண்ணுவானா, மெசேஜ் பண்ணுவானா அப்படின்னு அவர் ஒவ்வொரு தடவையும் சமாதானப்படுத்த வரும்போதெல்லாம் சமாதானம் ஆகாமல் இவங்களே ஏதாச்சும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இப்போது பாண்டியை நினச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாண்டியோட நினப்போடையும் இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லி சம்மதமும் சொல்லிட்டாங்க. வானத்தையே கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியல. அதே மாதிரி தான் பாண்டியையும் அவங்க எப்படி எந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி பாண்டியும் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. வானதி வந்து கல்யாணத்துக்கே ஓகே சொல்லிட்டாங்க. பாண்டி தடுக்கிறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு கூட தெரியல நமக்கு. ஸோ இன்னொரு சைடு வந்து இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிடும்போது சோழன் வந்து ரொம்பவே டல்லாக இருக்காங்க. என்னாச்சுடா சோழான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைனான்றாங்க. சரி சாப்பிடுடா, அப்புறம் ஏன் அப்படியே வச்சிட்ருக்க அப்படின்றாங்க. என்னடா அவர் காசு கட்ட சொன்னார்ல வண்டிக்கு, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறியாடா அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன், பேல் கட்டினா கட்டட்டும், கட்டி இருக்கட்டும் அப்படின்றாரு. சோழா அப்படியெல்லாம் சொல்லாதடா, நாம் ஒரு மாதத்தில் பணத்தை திருப்பி தரோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நாம் தாண்டா கட்டணும் அப்படின்றாங்க. என்ன எனக்கு சாப்பாடே வேண்டாண்ணே அப்படின்னு சோழன் வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் ஒரு டென்ஷனில் இருந்தார். சேரன் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். மொத்தமாகவே வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. நிலாவும் சோழனை இதெல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சோழன் பண்ண நிறைய விஷயங்களை வந்து நிலா நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. டிவோர்ஸ் பண்ணாமல் நம்ம சோழன் கூடவே இந்த குடும்பத்து கூடவே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நைட்டு தூங்கினதுக்கப்புறமா மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க சோழன். அப்போ தான் இங்கே பாண்டி வானதி விஷயமாக வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறதுனால அவர் சீக்கிரமாகவே கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. வானதி அந்த வழியாக ஒருவேளை அவகிட்ட நேரில் பேசி பார்க்கலாம், ஃபோனும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா, எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு நேர்லையாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு பாண்டி சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறாங்க. பல்லவனும் வந்துட்டு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்காக கிளம்பி ரெடி ஆகிட்டு சீக்கிரமாகவே எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நிலா சோழன் அவங்களும் வெளியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சிட்டு ஆல்ரெடி எல்லாம் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே அவங்க ரெடியாகி கிளம்பிட்டாங்க. நிலா வெளியில் வந்த உடனே எங்கே அண்ணன் பல்லவனை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவன் காலேஜ் இருக்கு இல்லைப்பா, கிளம்பிட்டான் சீக்கிரமாகவே அப்படின்றாங்க. பாண்டியும் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான்ப்பா அப்படின்றாங்க. நீங்கள் எங்கேப்பா கிளம்பிட்டீங்க இவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பேரும்? சோழனும் இப்போ தான் ரெடி ஆகிட்டு பின்னாடி போயிருக்கிறான், நீயும் ரெடியாகி நிற்கிறியப்பா அப்படின்றாங்க. என்னென்ன சோழன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்றாங்க. இல்லையப்பா அவன் எதுவும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்றாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் ஏரிங் வருதுண்ணே, அதுக்கு தான் சோழன் நேற்றுலேருந்து டல்லாக இருக்காரு அப்படின்றாங்க. ஓ அப்படியாப்பா, கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் வருதா அப்படின்னு சேரனும் கேட்டுட்டு
அவரும் ஒரு மாதிரி தயங்கி கோர்ட்டில் கேஸ் இருக்கணுன்னே அப்செட் ஆகிடுறாரு. என்னென்ன என்னாச்சுன்றாங்க. இல்லை நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதப்பா. என்னடா இந்த விஷயத்த பற்றியே இத்தனை தடவை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதப்பா, இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டா, இருந்தாலும் என் மனசு கேட்கலப்பா அப்படின்றாங்க. சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படின்றாங்க. ப்ளீஸ்ப்பா நிலா, நீ சோழனை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. கோர்ட்டில் போயிட்டு எனக்கு சோழனை டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்கிறியாப்பா? நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது, ஒன்றா சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்றாங்க. அப்போது நிலாவும் யோசிக்கிறாங்க. என்னப்பா யோசிக்கிற? நீ மட்டும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டு விட்டு போயிட்டேன்னா இந்த ஜனங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்காத வீடு ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சந்தாவுக்கு கொடுத்துருக்குற வாக்குப்படியும் அதே மாதிரி அப்பா கட்ட சொல்லியிருக்கிற பணம் இது எதையுமே எங்களால் கட்ட முடியாமல் போயிடும். நாங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவோம்ப்பா. ஏன்னா நீ இல்லைன்னா எங்கள் எல்லாருக்குமே தைரியம் விட்டு போகும். நாங்கள் எல்லாருமே பழையபடி மாறிடுவோம். நீ வந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. நீ போயிட்டேன்னா இந்த குடும்பத்தோடைய இத்தனை நாள் இருந்த சந்தோஷம் எல்லாமே உன் கூடவே போயிடும்ப்பா. அதுக்கப்புறம் இந்த வீடு முதல்ல இருந்த மாதிரியே பலனஞ்ச வீடாக மட்டும்தான் இருக்கும். இங்கே நாங்கள் இருந்தாலும் நடப்பணமாக தான்ப்பா இருப்போம் அப்படின்னலாம் சேரன் பேசிகிட்டே இருக்காரு. அண்ணே என்னென்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் இல்லைனாலும் உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும்ண்ணே. நீங்கள் முதல்ல அதுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணிலா, அப்போது நீங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லாமல் சொல்கிறியா அப்படின்றாங்க. அண்ணே அதை விடுங்கண்ணே, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நீங்கள் முதல்ல இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இல்லைனா கூட நீங்கள் எப்படி முன்னேறணும் அப்படின்றத நீங்கள் தானே யோசிக்கணும் அப்படின்றாங்க. அது என்னமோ சரிதான்ப்பா, ஆனால் நீ இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். நீ வந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு ஒரு பவர் கிடைச்ச மாதிரியே இருக்குப்பா அப்படின்னலாம் சேரன்னு பேசிகிட்டே இருக்காரு. நிலாவும் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு, அண்ணே அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுண்ணே. நீங்கள் சந்தாவுக்கு சோழன் சொன்ன மாதிரி எல்லா நகை பணம் எல்லாம் போட்டு நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வருவீங்க. அதே மாதிரி அங்கிள் கட்ட சொன்ன பணம் எல்லாத்தையும் கட்டிட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறுவீங்கண்ணே. பல்லவனும் நல்லா படித்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வேலைக்கு போவான். சோழனும் நல்லா ட்ராவல்ஸ் வச்சு அவரும் ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய ஆள் ஆவார். பாண்டியும் வானத்துக்கும் இருக்கிற பிரச்சனை கூட சரியாகுண்ணே. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கு முதல்ல நீ இந்த வீட்டில் இருக்கணும்ப்பா. நீ இங்கே இருக்கணுன்றதுக்காக தான் சோழன் நிறைய விஷயங்கள் செய்கிறான். தப்பு செய்கிறது எல்லாமே கூட உனக்காக தான்ப்பா அவன் செய்கிறான். முன்னையை விட அவன் இப்போ எவ்வளவோ பரவாயில்லப்பா, நிறைய மாறி இருக்கான். சோழன் ரொம்ப நல்ல பொறுப்பான பையன்ப்பா. அப்படி இருக்கிறதுனால தான் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சந்தாவை நான் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவும், சந்தா வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நான் சந்தா கூட தான் சேரணும் அப்படின்றதுக்காகவும் அவனே முன் வந்து பணம் நகை எல்லாத்தையும் தரோம், நீங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு பொறுப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான்ப்பா. ப்ளீஸ்ப்பா அப்படின்னலாம் சேரின்னு பேசுகிறாரு. அண்ணா போதுண்ணே, எனக்கு எல்லாமே புரியுதுண்ணே. நானுமே கொஞ்ச நாளாகவே சோழன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவில் தானே இருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ நாளைக்கு கோர்ட்டில் நீ சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்ல போறியாப்பா இன்னைக்கு அப்படின்றாங்க. ஆமாண்ணே, இன்னைக்கு கோர்ட்டில் நான் அப்படி தான் சொல்ல போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. சரின்னு கொஞ்ச நேரத்துலேயே சோழன் வராரு. சோழன் வந்த உடனே கிளம்பலாமாங்க அப்படின்றாங்க. கிளம்பலாம் சோழன், தோ பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. சோழன் முகமே டல்லாக இருக்காங்க. என்னடா சோழா ஏன் இப்படி இருக்கு அப்படின்றாங்க. என்னென்ன நீ எல்லாம் தெரிஞ்சும் நீயே எப்படி கேட்கலாமா? நாங்கள் போகிறது கோர்ட்டுக்குன்னு முகத்தை எப்படி வச்சுட்டு போகாமல் வேறு எப்படி வச்சுட்டு போக சொல்கிறீங்க. அவ்வளோதானே, இன்றைக்கோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நிலா இல்லைண்ணா நான் இல்லைண்ணே, அவ்வளோதாண்ணே. பழைய சோழனாக தான் நான் இருக்க போகிறேன். நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து நீ என்னை வளர்த்த மாதிரி அடுத்து அட்வைஸ் பண்ணவோ என்னை திருத்தவோ எனக்குன்னு யாருமே இல்லையே. என்ன நிலா அவ்வளோதான், வீட்டை விட்டு போயிடுவாள்ல. பல்லவன் எப்படி இருக்க போகிறானோ, இந்த குடும்பம் எப்படி இருக்க போதோ அப்படின்னலாம் சோழன் வருத்தப்பட்டு பேசுகிறாரு. நிலா ஆக்சுவலி பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தவங்க சோழன் பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கதவு நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. டே சோழா, ஏண்டா அப்படியெல்லாம் நடந்துக்கிற? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைடா. உனக்கு ஒன்று தெரியுமா, நிலா இன்னைக்கு கோர்ட்டில் என்ன சொல்ல போகுது தெரியுமா அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. என்னென்ன டிவோர்ஸ் வேணும்னு சொல்ல போகிறா அவ்வளோதானே அப்படின்றாங்க. இல்லைடா சோழா, இப்போ தான் நான் நிலா கிட்டே பேசினேன். உங்க கூட சேர்ந்து வாழணும் தான் நிலா ஆசைப்படுது. இன்றைக்கி கோர்ட்டில் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணான்னு தான் நிலா சொல்ல போகுதுடா அப்படின்றாங்க. அண்ணே நீ சொல்கிறது உண்மையான அப்படின்றாங்க. சோழா இப்போ தான்டா நான் நிலா கிட்ட பேசினேன், நீ வேணா நிலா கிட்ட பேசிப்பாரு, நிலா அப்படி தான் சொல்லிச்சு அப்படின்றாங்க. அண்ணே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த வார்த்தையை கேட்கும்போது அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறாரு. கட்டி அணைச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம சோழன் எடுத்துக்கிட்டு. அண்ணே அண்ணே நிலா அப்போ என் கூட சேர்ந்து வாழ போகிறாளா, நான் நினச்சது நடந்துடுச்சா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. நிலாவும் அடுத்து பர்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க 2 பேருமே. எங்க போலாமாங்க அப்படின்றாங்க. போலாம் சொல்லி
சோழன் அண்ணா வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் தான் சோழனோட முகமே எனக்கு பிரைட்டாக இருக்குதா அதை நிலா பார்த்துட்டு என்ன நேற்றெல்லாம் முகம் வாடி போயிருந்துச்சு, இன்னைக்கு முகம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. இருக்காதா பின்ன, நீங்கள் என் கூட சேர்ந்து வாழ்றதா சொன்னீங்கன்னு அண்ணன் சொன்னார்ல, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து வாழ போகிறீங்களா, எனக்கு சந்தோஷம் இருக்கா இல்லாமல் இருக்குமா, இதை விட சந்தோஷம் வேறு என்னங்க இருக்குது எனக்கு உலகத்தில் அப்படின்னு சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஓ அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அப்படின்றாங்க. ஆமாங்க, நீங்கள் இப்படி இவ்வளோ சீக்கிரம் என் கூட சேர்ந்து வாழ ஒத்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இதுக்கு தான் நான் இவ்வளோ போகிறோம் அண்ணன். நீங்கள் இல்லைன்னா நான் சுத்தமாக இல்லைங்க. ஏன் பல்லவன் கூட நீங்கள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. எங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தாங்க. பின்னாடி இல்லை, எங்கள் வெற்றிக்கு முன்னாடி இருக்கிற ஆள் நீங்கள் மட்டும்தாங்க. உங்களால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சோழன் எதோ சொல்கிறாரு. நிலா இதெல்லாம் கேட்டுட்டு சோழன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, உங்கள் உழைப்பு, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் முன்னேறீங்க, இதில் நான் என்ன காரணமாக சொல்ல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் ஒத்துக்கலைனாலையும் அதுதான் உண்மைன்னு சோழன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வானதி அந்த வழியாக காலேஜுக்கு போகிறாங்க பாண்டி நினச்ச மாதிரி. அப்போது வானதியை பார்த்த உடனே போய் பாண்டி பேசலான்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு ஓடுறாரு. வானதி நில்லு வானதி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. என்ன இருக்குது என்கிட்ட பேசுறதுக்கு, முதல்ல கிளம்பு இங்கேருந்து அப்படின்றாங்க. டேய் சொன்னால் கேள்வி, கொஞ்சம் புரிஞ்சுக்கொடி, இங்கே நில்லு நான் உங்ககிட்ட பேசணுன்றாங்க. இங்கே பார் வாடி போடுன்னு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் கத்தி கூச்சல் போட்டு இப்படி வழியில் போகிற பொண்ணு கேட்டால் வம்பு இழுக்கிறேன்னு கையை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிவிடுவேன், அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும் நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்றாங்க. வானதி என்னாச்சு உனக்கு, நீ இப்படியெல்லாம் பேசுகிறவ கிடையாது, என்னடி நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பார் நில்லு ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு அப்படின்றாங்க. இங்கே பார் பாண்டி தேவையில்லாமல் பேசாத, ஓ அமைதியா அப்படின்றாங்க. இங்கே பார் வானதி, அமைதியாக நிற்க போறியா இல்லையா அப்படின்னு பாண்டி கோமா கத்துறாரு. வானதி அமைதியாக நின்றுடுறாங்க. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு, நான் கிளம்பணும் அப்படின்றாங்க. நான் சொல்கிற விஷயத்த கூட நின்று உன்னால் ஒரு நிமிஷம் கூட கேட்க முடியாதா, அந்த அளவுக்கு நீ பிஸி ஆகிட்டியா, இல்லை நான் வேண்டாதவனா போயிட்டேனா அப்படின்றாங்க. அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் உனக்கு வேண்டாதவனாக தானே போயிட்டேன், அதுக்கு தானே என்கிட்ட நின்று பேசக்கூட நீ முடிவு எடுக்கல. இங்கே பாருடி, அவங்கள நான் பேச சொல்லி அனுப்பலடி, வீட்டுக்கு போய் அவங்க இப்படி பண்ணதுக்காக நான் அவங்க கிட்ட கோவப்பட்ட சண்டை போட்டேன்டி, அவங்களா தான் நான் இப்படி இருக்கிறேன்னே உன்னை பார்த்து பேச வந்திருக்காங்க, அந்த பிரச்சனையை விடுடி. இங்கே பார் நீ நம்புற இப்போ பிளாக்லேருந்து எடுக்க போறியா, என்கிட்ட பேச போறியா இல்லையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் என்னால் எடுக்க முடியாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ தான் என்னை டார்ச்சர்னு சொல்கிறல்ல, எந்த ஒரு முயற்சியுமே நீ எடுக்கலைல்ல என்னை பார்த்து பேசுறதுக்காக, அவங்க உனக்காக பேசின அளவுக்கு கூட நீ என்கிட்ட நின்று உனக்காக நீ பேசலையே, ஏன் பிளாக் பண்ணிட்டேன், ஃபோன் எடுக்கல, சரி நேரில் பேச வேண்டியது தானே, என் வீடு உனக்கு தெரியும்ல, அங்கே சண்டை போட்டதுக்காக சாரி கேட்டு என்கிட்ட பேசினியா, நீ அதை செஞ்சியா, இல்லை வெளியில் நான் வரும்போது என்கிட்ட பேசுகிற, ஃபோன் பண்ணாலையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுற, கண்டுக்காம தானே நீ இருக்க, போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இருந்தால் பண்ணிக்கோன்னு தானே சொல்கிற, அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்கு உன்னை பார்த்து கவலைப்படணும், உன்னை நினச்சி வருத்தப்படணும், அதெல்லாம் இல்லை. இங்கே பார் எனக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்றாங்க. இதை கேட்டு பாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்றாங்க. ஆமாம் என் மாமாவோடைய சொந்தக்கார பையன், எனக்கு அவனை நல்லாவே தெரியும், அவன் பேர் கூட செந்தில், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன், அவங்க கல்யாணம் 6 மாதம் தள்ளி வச்சுக்கலான்னு சொன்னாங்க, நான் அதெல்லாம் முடியாது, படிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த மாதமே கல்யாணம் வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன், அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம், எங்கள் சொந்தக்கார பையனோடைய ஓகேவா, பத்திரிக்கை வைக்கிறேன், முடிஞ்சால் வாழ்த்திட்டு போ அப்படின்றாங்க. ஏய் என்ன சொல்கிற பாண்டி, வானதி விளையாடாத, என்னை வெறுப்பேற்றி பார்க்கணுன்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, அன்னைக்கும் இப்படி தான் சொன்னேன், இன்றைக்கி இதே தான் சொல்கிறேன், நான் இதை நம்ப மாட்டேன், இங்கே பார் வானதி விளையாடாத அப்படின்றாங்க. நான் ஏன் பாண்டி விளையாட போகிறேன், நான் தான் உண்மையாக சொல்கிறேன்ல, எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, ஏற்கனவே நல்லா தெரியும், நல்லா சம்பாதிக்கிறான், அந்த மாப்பிள்ளெல்லாம் உன்ன மாதிரி எல்லாம் பேச மாட்டான், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், என் வீட்டில் எல்லாருமே என்னை பேசி முடிவு எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசுகிறேன்னு என் மாமா அப்பா என் அம்மா எல்லாரும் போயிருக்காங்க, பேசி முடிச்சுட்டு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வைக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் வானதி சொல்றாங்க. இது கேட்டு பாண்டி ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. இங்க பாருடி, நான் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ கோவத்துல அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்க்க வேணாம், நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு போய் உங்கள் வீட்டில் சொல்லு, நம்ம பிரச்சனையை நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நீ என்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, நீ உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிட்டு உன்னை
நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் நம்பிட்டு இருக்க முட்டாளும் கிடையாது. இங்கே பார், போதும். நான் உனக்காக பார்த்து பார்த்து எவ்வளோ விஷயம் செஞ்சோம், நீ அதெல்லாம் தட்டி கழிச்சிட்டல. இதுக்கப்புறம் நான் எதுக்கு பாண்டி உங்ககிட்ட இருக்கணும்? உனக்கு உன் குடும்பமும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே முக்கியம். போ, அவங்கக்கிட்டேயே பேசு, அவங்கக்கிட்டேயே சந்தோஷமாக இரு. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு நேரம் ஆகுது, வழி விடு, நான் கிளம்புறேன், எல்லாம் முடிஞ்சு போனது தான் அப்படின்னு வானத்தி கோவமா எதையுமே பிடி கொடுக்காம பாண்டிக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க. பாண்டி வேற பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கடைக்கு வந்ததுக்கப்புறமா பேனர்லாம் தூக்கி போடுறாரு, காலால் உதைக்கிறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. கண்ணன் பாவும் இதெல்லாம் பார்த்துட்டு பாவம் பாண்டியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவர் கூட இன்னொரு சைடு சேரன் சைட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அனுஷ் பையா வேலை செஞ்சிட்ருக்காரு. போன உடனே சந்தா ஃபோன் பண்ணிச்சு அனுச்சு. சந்தா என்ன பண்ணுதான், சாப்பிட்டா அப்படின்னலாம் கேட்குறாங்க. பையா, நான் பேசிட்டு காலையிலே கிளம்பும்போது பேசிட்டு தான் வந்தேன். சந்தா அங்கே நல்லா தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் சாப்பிட்டா பையா அப்படின்றாங்க. சரி அனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்ன பையா இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுவா, இவ்வளோ நாளாக நிலாவும் சொல்லணும் எங்கே சேராமலோ போயிடுவாங்களோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அனிஷு. ஆனால் இன்றைக்கி அவங்க கோர்ட்டில் ஏறிங்க இருக்குது, நிலா சோழனு கூட சேர்ந்து வாழ போகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அனிஷு அப்படின்றாங்க. அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்காக தான் என் கல்யாணத்தை கூட தள்ளி போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்களுடைய கோர்ட்டில் கேஸ் வருது, நிலா சோழன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனிஷு அப்படின்றாங்க. அப்படியே பையா, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, சந்தோஷமான விஷயம் தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட பையா அப்படின்னு அவருமே சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நிலா சோழன் சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே இன்னொரு சைடு ரொம்பவே வருத்தப்படுறது நம்ம பாண்டி மட்டும்தான். வானத்தியை நினச்சி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பல்லவன் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மதியத்துக்கு போல் அவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே இன்னும் ஜட்ஜ் வரல அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுடைய லாயர் கூட ஆல்ரெடி எல்லாருமே வந்தாச்சு. லாயர்கிட்டையும் வந்து நிலாவும் சோழனும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட விருப்பத்தை கோர்ட்டில் சொன்னால் இன்னைக்கு கேஸ் முடிஞ்சிடும், நீங்கள் ஓகேன்னு சொன்னாலும் சரி, முடியாதுன்னு சொன்னாலும் சரி, கேஸ் முடிஞ்சிடும்னு லாயர் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை மேடம், நிலா எப்படியும் என் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு தான் சொல்வா அப்படின்னு சோழன் லாயர்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. இன்னொரு சைடு இங்கே பல்லவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் சைட்டுக்கு போகிறாரு. டே பல்லவா, என்னடா இந்த வெயில் எங்கே வந்திருக்க, வீட்டுக்கு போலியா நீ அப்படின்றாங்க. ஆனால் வீட்டுக்கு போனேண்ணே, வீட்டுக்கு போயிட்டு போர் அடிச்சிச்சு, வீட்டில் யாரையுமே காணோம், அதாண்ணே நான் இங்கே வந்துட்டேன். எங்கண்ணே அண்ணி அண்ணன் யாரையுமே காணோம், எங்கே போயிட்டாங்க அப்படின்றாங்க. காலையில் நான் கிளம்பும்போது வீட்டில் தானே இருந்தாங்க அப்படின்றாங்க. அதுவாடா பல்லவா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிற, கோர்ட்டுக்கா? அண்ணனை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா, அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்றாங்க. பல்லவன் வந்து உடனே டல்லாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பல்லவா, நீ வருத்தப்படாதரா, அந்த மாதிரி எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒன்றும் புரியலை, அண்ணி சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறதா தானே சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் நிலா நேற்று வரைக்கும் அப்படி நினச்சிட்டு இருந்தது, ஆனால் இப்போது நிலா சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு முடிவு பண்ணிடுச்சுடா அப்படின்றாங்க. அண்ணே உண்மையிலேயேவா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படிண்ணே அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிலா கிட்டே பேசினேன், நிலாமே சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறந்தாண்டா சொல்லிட்டு போயிருக்கு. நீ என்ன பாரு, அவங்க வரும்போது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க, இனி நிலா எங்கேயும் போகாத, நம்ம வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, அண்ணி வீட்டுக்கு வந்த உடனே இதை நம்ம கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பல்லவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரிடா பல்லவா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலான்னு. இன்னொரு சைடு அங்கே லாயர் வந்துடுறாங்க. எல்லாருமே உள்ளே போகிறாங்க. நிலா சோழனை கூப்பிடுறாங்க. வர வச்சு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா இப்போவும் நீங்கள் டிவோர்ஸ் வாங்குற முடிவில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சோழன் ரொம்ப சந்தோஷமா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வராங்க. அதுக்குள்ளேயே நிலா என்ன நினச்சாங்களோ தெரியல, ஆமாம் மேடம் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டாங்க. இது கேட்டு சோழன் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் நிலா கிட்ட அடுத்து பேச போகிறாங்களா, கோர்ட்டில் நிலா கிட்ட மாதிரி அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட போகிறாங்களா, இல்லை சோழன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களா, இல்லை நிலாவோடைய சந்தோஷம் தான் முக்கியம், என்ன திடீர்னு நிலா மனசு மாறிட்டாலேன்னு சொல்லிட்டு நிலா கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்களா. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் சேரன் பல்லவன் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.